எம் முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு: உயர்கல்வி சேர்க்கையால் மட்டுமே பலன் கிடைக்குமா? உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் போதுதான் ஒரு மாணவரின் கல்வி வாழ்க்கை முழுமையடைகிறது. மேலும் ஒரு மாணவரின் எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தளமாக உயர்கல்வி அமைகிறது. பொதுவாக பள்ளி கல்விகள் +2 என்பது கடைசி வகுப்பாகும். இதுவே உயர்கல்விக்கு செல்வதற்கான நுழைவாயிலாக அமைந்துள்ளது. 2021 முதல் 22 பெரிய மாநிலங்களுக்கான உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு 47% முதலிடத்தில் பெற்றுள்ளது. இதில் பெண்கள் 47.3%, ஆண்கள் 46.8% பெற்றுள்ளனர். உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் இந்தியாவில் ஒட்டுமொத்த சராசரியாக 28.4% உள்ளது. இது 2020 21 27.3%, 2017 18 24.6% இருந்தது. தமிழகம் முதலிடத்தை தக்க வைத்த +2 2 பொதுத் தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவரையும் உயர்கல்வி சேர்க்கை பெற செய்ய வேண்டும். +2 தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வியில் சேர்க்கை பெறாதவர்களை கண்டறிந்து அவர்களை சேர்க்கை பெற செய்யும் பொருட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. +2 தேர்வு முடிவுகள் வெளியான நாளே உயர்கல்விக்கான இணையதள பிரிவு தொடங்குகிறது. முதல் நாளிலிருந்தே ஆர்வத்துடன் விண்ணப்பித்தனர். அரசு கல்லூரிகள் சேர்க்கை பெற விண்ணப்பித்ததற்கு வசதியாக அரசு கல்லூரிகளில் உதவி மையம் தொடங்கப்பட்டு பதிவு நடைபெற்றது. அதிகமானோர் விண்ணப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை காட்டிலும் காலக்கெடு நீடிக்கப்பட்டது. வழக்கம் போல கலை அறிவியல் பிரிவுகளின் குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகம். அண்மை காலமாக பட்டதாரி மாணவ மாணவியர்களுக்கு ஒட்டி தேர்வு எழுதும் ஆர்வம் உடனடியாக அரசு அல்லது தனியார் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து வருவதால் குறிப்பிட்ட சில பட்டதாரி பிரிவுகளுக்கு மவுசு கூடியுள்ளது. கலைப்பாட பிரிவுகளில் மொழி பாடங்கள், வணிவியல், வணிக நிர்வாகம், அறிவியல் பாடப்பிரிவுகள், கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளில் பெரும்பாலானோர் விண்ணப்பித்துள்ளனர். சில ஆண்டுகளாக சேர்க்கை குறைவாக இருந்த கணித பாடப்பிரிவுகள் நடப்பாண்டில் அதிகமானோர் விண்ணப்பிக்க தொடங்குகின்றனர். கடந்த ஆண்டு சேர்க்கை மிகவும் குறைவாக இருந்ததால் 12 அரசு கலை அறிவியலில் கல்லூரிகள் கணித பாடப்பிரிவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் கணித பாடம் மவுசு அடைந்துள்ளது. உயர்கல்வி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் அதிகமான மாணவியர்கள் மொழி பாடம், வணிவியலில் கணினி அறிவியலை தேர்வு செய்கின்றனர். ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் 27%லிருந்து 2030 ஆண்டுகளுக்கு 50%ஆக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வி அமைச்சகத்தில் மோடி பிரதமர் தெரிவித்துள்ளார். குறிப்பிடத்தக்கது: உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய சராசரியை விட தமிழகத்தில் பங்கு 2 மடங்கு அதிகம். பேராசிரியர்கள், அடிப்படை வசதிகள், ஆய்வக வசதிகள் பற்றாக்குறை நிலவும் வேளையில் அதிகப்படியான மாணவ மாணவியரை சேர்க்கை பெற செய்வதால் மட்டுமே எதிர்பாராத பலன் கிடைக்காது. மாறாக செயல்பாட்டில் உள்ள அரசின் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தான் அதிகப்படியான சேர்க்கைக்கு பலன் தரும். +2 முடித்த அனைவரையும் உயர்கல்வியில் சேர்க்கை பெற செய்வதும் இது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதும் அர்த்தமுள்ளதாக அமையும். அதிகமான சேர்க்கை மட்டுமே குறிக்கோள்களாக இருந்தால் சரியானதல்ல.